Hi friends, welcome to Vansi Recipes and Vlogs. நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டுக்கு புதுசாக வந்த ஹோம் அப்ளையன்ஸ் பற்றின வீடியோ தான் பார்க்க போகிறோம். அன்பாக்சிங் ப்ளஸ் அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வீடியோவை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின், எலக்ட்ரிக் கெட்டில், ஒரு மிக்சர் கிரைண்டர். ஃபஸ்ட்டு நம்ம வாஷிங் மிஷின் பற்றி பார்க்கலாம். இம்பெக்ஸ் கம்பெனியிலேருந்து வந்திருக்கு. இங்கே ஃபர்னிச்சர் எல்லாம் கம்பெனிலேருந்து தான் கொடுப்பாங்க. அதாவது வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, பெட்டு, சோஃபா, இந்த இதெல்லாம் முக்கியமான பெரிய ஐட்டங்கள் எல்லாம் கம்பெனிலேருந்து வரும். மற்ற சின்ன சின்ன பொருள் எல்லாம் நம்ம வாங்கிக்கணும். இது நான் முன்னாடியே காஸ்ட் ஆஃப் லிவிங்கில் சொல்லியிருப்பேன். நாங்கள் முன்னாடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்த அந்த வாஷிங் மிஷின் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்ட்ரான் கம்பெனியோடது. அதுவும் செமி ஆட்டோமேட்டிக் தான், சின்னது. அது வந்து ரிப்பேராக போச்சு. அதாவது அந்த ஸ்பின் பண்ணுவோம் இல்லை, ஸ்பின் போடுவோம், அந்த இது சுத்தவே இல்லை. வாஷ் மட்டும் பண்ணது, அந்த ஸ்பின் சுத்தமாக ஒர்க் ஆகலை, அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. ரிப்பேர் ஆனனால நாங்கள் புதுசாக ஒரு வாஷிங் மிஷின் கேட்டிருந்தோம். அதனால் கம்பெனிலேருந்து எங்களுக்கு ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி அனுப்பிச்சிருந்தாங்க. அது இம்பெக்ஸ் கம்பெனி. நாங்கள் முன்னாடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்ததை விட இது கொஞ்சம் பெருசு. 13 கிலோ வெயிட் இருக்குது இதோடது. இதுவும் செமி ஆட்டோமேட்டிக் தான். இப்போது அதை தான் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, எப்படி ஸ்பீடாக ஒர்க் ஆகுதா என்னன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம். லெஃப்ட் சைடு இருக்கிற 2 இதை பார்த்தீங்க அப்படின்னா வாஷிங்கானது. இந்த சைடு 2 இருக்குது பார்த்தீங்களா, அது வாட்டரை ட்ரைன் பண்ணுறது ப்ளஸ் ஸ்பின் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 4 நாப் இருக்குது. செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே இது தெரியும். இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. நல்ல பெரிய வாஷிங் மிஷின் தான், நிறைய துணி சேர்த்து துவைக்கலாம். ஒரு 1 மந்த்தை நாங்கள் இந்த வாஷிங் மிஷினில் யூஸ் பண்ணி துணி துவைச்சி பார்த்தோம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக துவைக்குது. ரொம்ப நல்ல ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி ட்வைஸ் 2 தடவை தான் நான் துணி துவைப்பேன். அடிக்கடி துவைக்க மாட்டேன். ஏன்னா இங்கே ட்ரைனேஜுக்கும் சேர்த்து பில் இருக்கிறனால 2 நாளைக்கு ஒரு தடவை மொத்தமாக துணி துவைப்பேன் நான். அதனால் கொஞ்சம் பெரிய மிஷினாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இங்கே 3 பேருங்கிறப்ப குழந்தைங்க இருந்தாங்கன்னா அடிக்கடி ட்ரெஸ் மாற்றுவாங்க. ஹஸ்பண்ட்க்கு ஒர்க்குக்கு போட்டு போகிறதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, வீட்டில் ஒரு ட்ரெஸ், இந்த மாதிரி இருக்கிறனால கொஞ்சம் ட்ரெஸ்ஸு நிறையா சேர்ந்துடும். ஸோ வீக்லி ட்வைஸ் வாஷ் பண்ணுறதுக்கு இந்த மிஷின் கண்டிப்பாக சூப்பராக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உள்ளேயே அதுக்கு தேவையான எல்லா பொருளும் உள்ளே ஸ்டஃப் பண்ணி கொடுத்துட்டாங்க. அந்த மேலே வைக்கிற அந்த பிளாஸ்டிக் மாதிரி ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அமுக்கி வைக்கிறதுக்கு, அந்த இது கூடவே அந்த டியூப்பு ப்ளஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் புக்கு எல்லாமே இருக்குது. இப்போது இதை அந்த பாத்ரூமில் செட் பண்ணியாச்சு. எக்ஸ்ட்ரா ஒரு பாத்ரூம் இருக்கும் இங்கே. அங்கே தான் அந்த வாஷிங்க்கான ரூமாக நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த ரூமில் வாஷிங் மிஷின் கனெக்ட் பண்ணுறதுக்குன்னு பைப் தனியாக கனெக்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுக்கு தனியாக ப்ளக் பாயிண்ட்டும் கொடுத்துட்டாங்க. இப்போது அந்த தண்ணிக்கான பைப், அந்த இன்லெட் பைப்பை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இதை நல்லா டைட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன வளையம் மாதிரி இருக்கும். அது இன்னும் வாங்கலை. வாங்கிட்டு அதை நாங்கள் மாட்டிடுவோம். இதில் எலி, கரப்பாம்பூச்சி அந்த மாதிரி எதுவுமே உள்ளே வராது. இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வாஷ் பண்ணுற அந்த ட்ரெஸ்ஸில் இருக்கிற அழுக்குகள் எல்லாம் போகிறதுக்கான ஒரு இது. கீழேயும் இருக்கும் அந்த ஹோல்ஸ், அதே மாதிரி சைட்லேயும் அந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கும். அங்கே பாத்ரூம்லேயே தனியாக ப்ளக் பாயிண்ட் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த டர்பைன் சொல்லுவாங்க இல்லையா, இந்த இது நல்லா சுற்றுது. அந்த வீல் நல்லா ஸ்பீடாக சுற்றுது, சூப்பராக துவைக்குது. இதிலே 2 இருக்குது, நார்மல், ஜென்டில் அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமாக இருக்குது. இதான் அந்த செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின். அதோட ஒர்க்கிங் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஸ்பீடாக இருக்குது, ரொம்ப ஒர்த்தான ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போது எலக்ட்ரிக் கெட்டில் பார்க்கலாம். நாங்கள் முன்னாடி ஒரு கெட்டில் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுவுமே ஆட்டோமேட்டிக்காக அதுவும் ஆஃப் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இங்கே லோக்கலில் வாங்கினோம் அந்த கெட்டில். சும்மா நம்ம சுடுதண்ணி குடிக்கிறதுக்கு தானேன்னு சொல்லிட்டு நார்மலாக இருக்கிற ஒரு கெட்டிலே வாங்கலாம்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தோம். அது பார்த்திங்க அப்படின்னா 3 ரியால். அது வாங்கி ஒரு 1 வீக் வரைக்கும் கரெக்டாக நல்லா ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னு ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆச்சு. அதுக்கடுத்து ஆஃப் ஆக மாட்டேங்குச்சு. நம்மளாம் பார்த்து ஆஃப் பண்ணுற மாதிரி இருந்தது. அதனால் அதை வச்சுட்டு, அது நல்லா ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. ஆனால் நம்மளாம் பார்த்து ஆஃப் பண்ணணும். அது ஒன்று தான் பிரச்சனை. ஒரு நல்ல கம்பெனி ப்ராடக்ட்டே வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு லூலு போனப்போ இந்த ஐகான் பிராண்ட் வாங்கணும். ஒரு 3 மாலில் ரெஃபர் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து லூலு மாலில் போய் வாங்கினோம்.
இதோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா 7 ரியால் கிட்ட. இந்த ஐகான் கம்பெனியோடது இதுவுமே ஒரு நார்மல் கம்பெனி தான். இதை விட பெஸ்ட்டு கம்பெனி கெட்டில்ஸ்லாம் அங்கே இருந்தது. எங்களுக்கு ஒரு நார்மல் ரேஞ்சில் இருந்தால் போதும்னு சொல்லிட்டு 7 ரியால் கிட்ட இருக்கிறது, அதாவது 7 to 8 அந்த ரேஞ்சில் இருக்கிற ஒரு கெட்டில் நாங்கள் வாங்கியிருக்கோம். இதோட லிட்டர் பார்த்திங்க அப்படின்னா 1.8 லிட்டர் வரைக்கும் நம்ம தண்ணி இதில் ஹீட் பண்ணிக்கலாம். இதுவுமே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகக்கூடிய ஒரு கெட்டில் தான். ஃபுல்லாக சில்வரில் இருக்கிறனால, எவர் சில்வரில் இருக்கிறனால நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கழுவுறதுக்கு. கிளாஸாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். சில்வர் அப்படின்னா நம்ம ரொம்ப ஈஸியாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு. இதில் அந்த மேக்ஸிமம் வாட்டர் லெவல் அது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது வரைக்கும் நம்ம தண்ணி ஊற்றி ஹீட் பண்ணணும். ரொம்ப நல்ல ப்ராடக்டாக இருந்தது. இதுவுமே இந்த 1 மந்த்தாக நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப நல்லா இருக்குது. இதில் தண்ணி ஊற்றி ஹீட் பண்ணி பார்க்கலாம், எவ்வளோ நிமிஷத்தில் தண்ணி ஹீட் ஆகி அதுவாக ஆஃப் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போ சுடுதண்ணி நம்ம பாத்திரத்தில் வச்சோம் அப்படின்னா வேகமாகவே ஹீட் ஆறிடும். நான்வெஜ் இந்த மாதிரி சாப்பிடும்போது சாப்பிட்டு முடிச்ச பின்னாடி சுடுதண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா வேகமாகவே செரிச்சிரும். அதே மாதிரி பரோட்டா இந்த மாதிரி செமிக்காத உணவுகள் சாப்பிடும்போது சுடுதண்ணி குடித்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக நல்லா செரிமானமாகும். ப்ளஸ் ஏப்பம் நல்லா வரும். வாமிட் வர மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னா சுடுதண்ணி குடிச்சிங்க அப்படின்னா வாமிட் ஃபீல் வரவே வராது. இப்போ நம்ம இதில் தண்ணி ஊற்றி எவ்வளோ நிமிஷத்தில் ஹீட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 400 ml தண்ணி ஊற்றிருக்கோம். அடுத்து இன்னொரு 400 ml தண்ணி ஊற்றிட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டு எவ்வளோ வேகமாக அது ஹீட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதை க்ளீன் பண்ணுறதுமே ரொம்பவே ஈஸி. நார்மல் ஒரு ஸ்க்ரப்பை வச்சு வாஷிங் லிக்விட் எதுவும் யூஸ் பண்ணாமல் ஸ்க்ரப்பை வச்சு நல்லா தேய்ச்சி நல்லா ப்யூர் வாட்டரில் கழுவிட்டாலே போதும். அதில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த புக்கில், நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஆன் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம டைம் பார்க்கலாம், எவ்வளோ நிமிஷத்தில் அது ஹீட் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ 125 ஆகுது. இது நல்லா ஹீட் ஆன பின்னாடி அதுவும் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகும். அது வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். சுடுதண்ணி குடிக்கிறனால வெயிட் லாஸும் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம நார்மல் எப்பயும் சாப்பிட்ற அந்த நார்மல் தண்ணி குடிக்கிறத தவிர்த்து டெய்லி நம்ம சுடுதண்ணியாக குடிச்சிட்டே வந்தனாலும் நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்புகள் எல்லாம் வேகமாக கரைஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் இப்போ ஒரு கொஞ்ச நாளாக சுடுதண்ணியாக தான் குடிச்சிட்ருக்கோம். நார்மல் தண்ணி எப்போயாவது தான் ஹீட் பண்ண முடியல அப்படின்னா மட்டும்தான் குடிக்கிறோம். இந்த கெட்டிலில் காலையில் ஒரு தடவை ஈவினிங் ஒரு தடவை தண்ணி ஊற்றி நல்லா ஹீட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் ஊற்றி வைக்கிறது எப்படியும் மதியம் வரைக்கும் வந்துடும். அதை திருப்பி ஈவினிங் ஊற்றி ஹீட் பண்ணி வச்ச தண்ணி பார்த்திங்க அப்படின்னா நைட் தூங்குற வரைக்கும் வரும். ஒரு நாளைக்கு 2 தடவை இந்த கெட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சுடுதண்ணி குடிக்கிறதுனால நிறைய பெனிஃபிட் இருக்குது. அதை பற்றி நீங்கள் நிறைய சர்ச் பண்ணி பாருங்கள். அதனால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லலாம். இந்த மாதிரி கெட்டில் இருந்தது அப்படின்னா பிளாக் காஃபி, பிளாக் டீ போடுறதுக்கும் சரி, சுடுதண்ணி வைக்கிறதுக்கும் சரி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதை ஹீட் பண்ணி ஆற விடாமல் பண்ணணும். அதுக்கு ஒரு ஃப்ளாஸ்கில் ஊற்றி வைக்கணும். இந்த மாதிரிலாம் இருக்குது. இதுனா இந்த கெட்டிலுக்குள்ளேயே அந்த தண்ணி இருக்கும் போது ரொம்ப நேரம் அந்த ஹீட் இருக்கும். ஒரு 2 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு பாருங்கள். கரெக்டாக அது ஆஃப் ஆயிடுச்சு. 0 வந்துடுச்சு. 0ன்னு ஆஃப், 1ல் இருந்துச்சு அப்படின்னா அது ஆனில் இருக்குதுன்னு அர்த்தம். கரெக்டாக 1:25க்கு வச்சோம். 1:27க்கு கொஞ்சம் மூவ் ஆகி, அதாவது 1:27.5 இல்லாட்டி 6 அந்த மாதிரி செகண்ட்ஸ் வச்சுக்கலாம். அந்த செகண்ட்ஸ்க்குள்ளே அது ஆஃப் ஆயிடுச்சு. இப்போது அதில் பிளாக் டீ மாதிரி போடலாம். சும்மா ஒரு கெட்டில்னால் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வீடியோ தான் இது. உங்களுக்கு இந்த மாதிரி ஐகான் பிராண்ட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ரொம்ப நீங்கள் யூஸ் பண்ணி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க ரொம்ப நாள் வருது அப்படின்னா இந்த மாதிரி நல்ல பிராண்டாக செலக்ட் பண்ணி வாங்குங்க.
ஐகான் பிராண்ட் அம்பாசிடர் வந்து பிளாக் டீ போட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது அடுத்து நம்ம மிக்ஸி பார்க்க போகிறோம். மிக்சர் கிரைண்டரும் எதுக்கு புதுசாக வாங்கியிருக்கோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் முன்னாடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்த மிக்ஸி வந்து நல்லா தான் இருந்தது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 சின்ன பிளெண்டரும் ஒரு பெரிய மிக்சர் கிரைண்டரும் இருக்கும், பெரிய ஜாரும் இருக்கும். 2 ஜாருமே ரிப்பேர் ஆகிடுச்சு. 2 ஜாருமே இப்போ சுத்த மாட்டேங்குச்சு. அதனால் மிளகு, சீரகம் இதெல்லாம் பவுடர் பண்ணணும்னா அந்த கல்லில் இடிப்போம் இல்லையா, அதில் தான் பண்ண முடியும். அப்படி இல்லாட்டி பவுடராக கடையில் வாங்கணும். அது வந்து ரொம்ப காசு வேஸ்ட்டு தானே அதில். அதனால் தனியாக ஜார் மட்டும் நம்ம ஊர்லலாம் கிடைக்கும் இல்லையா, அது மாதிரி இங்கே நம்ம பேனாசோனிக் மிக்ஸி அதோட ஜார் வந்து இந்த மாதிரி ரிப்பேர் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஜாரை வந்து நீங்கள் ரிப்பேர் பண்ணி தருவீங்களா, அப்படி இல்லாட்டி வேறு ஜார் புதுசாக கிடைக்குமா அப்படின்னு கேட்டு பார்த்தோம். எங்கேயுமே கிடைக்கல. இங்கே யாருமே ரிப்பேர் பண்ணிலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க சார். ஒன்று ரிப்பேர் ஆகிடுச்சு, ஏதாச்சும் சரியில்லை அப்படின்னா தூக்கி போட்டுட்டு இல்லாட்டி செகண்ட் ஹேண்ட் கடையில் போட்டுட்டு புதுசாக தான் வாங்குவாங்க. அதனால் நீங்கள் புதுசாக கூட வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 2 மந்த்ஸாக சர்ச் பண்ணி பார்த்தோம், வேறு ஏதாவது ஜார் தனியாக கிடைக்குமான்ட்டு. கிடைக்கவே இல்லை. அதுக்கடுத்து தான் ஒவ்வொரு கடைகள்லேயும் மால் போகிறப்ப மிக்ஸியும் ரேட்டும் பார்த்துட்டே வந்தோம். அதில் பார்த்திங்கன்னா ப்ரீத்தியில் நல்ல ஆஃபர் கிடச்சிது இமேக்ஸில். ஆனால் அங்கே பார்த்திங்க அப்படின்னா 3 ஜாரு 30 ரியாலுக்குள்ளே வந்தது. 29 நினைக்கிறேன், 29 ரியால் கிட்ட வந்தது. ஆனால் 3மே வந்து பெரிய ஜார், சின்ன ஜார் கிடையாது. எல்லாமே பெரிய ஜாராக வந்தனால சரின்னு சொல்லிட்டு வேணான்னு விட்டாச்சு. நமக்கு வந்து சின்ன ஜார் கண்டிப்பாக வேணும். கொஞ்சமாக தான் சட்னி அரைப்போம், 2 பேர் இருக்கனால சட்னி அரைக்கிறதுக்கு, குழம்புக்கு அரைக்கிறதுக்கு, அதுக்கெலாம் நமக்கு சின்ன ஜார் கண்டிப்பாக வேணும். ஸோ அதனால் நாங்கள் இந்த பேனாசோனிக்கே செலக்ட் பண்ணிட்டோம். இது பார்த்திங்க அப்படின்னா 2 ஜார் வருது, 22 ரியால் சம்திங். இதே இது 3 ஜார் அப்படின்னா 26 ரியால். 4 ஜார் கூட இருக்குது, அது வந்து 30 ரியாலுக்கு மேலே. ஸோ இந்த மாதிரி எத்தனை ஜார் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் ரேட் இருந்துச்சு. பேனாசோனிக் வந்து நல்ல கம்பெனி தான். நாங்கள் முன்னாடியும் பேனாசோனிக் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த 2 குட்டி ஜார் வந்து ரிப்பேர் ஆனனால தான் இப்போ புதுசாக வேறு மிக்ஸி வாங்கியிருக்கோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெசிபி புக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. கூடவே இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் புக்கு, வாரண்டி கார்டு அதெல்லாம் இருக்குது. இதை எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி க்ளீனாக வச்சுக்கணும், அந்த மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் சேர்த்து அந்த புக் இருக்குது. நம்ம இதை அந்த புக்கோட கைடன்ஸ் படி நம்ம ரீட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாள் வரும். இது வந்து சில்வர் ஜார் தான், அதனால் நமக்கு கழுவுறதுக்கும் ஈஸி. நாங்கள் வேறு கலர் கேட்டு பார்த்தோம், ப்ளூ, பிளாக் இந்த மாதிரி வேறு கலர்ஸ் இருக்கான்னு கேட்டு பார்த்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஒயிட் கலர் தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். இந்த ரெசிபி புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஜூஸு, சட்னி, மசாலா பவுடர் அந்த இதெல்லாம் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன புக் மாதிரி வந்துருந்துச்சு. மில்க் ஷேக் பண்ணுறது அந்த இதெல்லாம் வந்துருந்துச்சு. இப்போ நம்ம அந்த மிக்ஸி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பர் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவேன். நார்மல் அந்த பவுடர் அரைக்கிறத மாதிரியாக இருந்தாலும் சரி, தேங்காய் இந்த மாதிரி அரைக்கிறதா இருந்தாலும் சரி, சட்னிக்கு ஃபைன் பேஸ்ட் அரைக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, சூப்பராக அரைக்குது. மோட்டர் நல்ல ஸ்பீடாக இருக்குது. புதுசாக இருக்கனால கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். நம்ம பார்த்து நல்லா பத்திரமா ஹேண்டில் பண்ணி வந்தோம் அப்படின்னா அதே மாதிரி லைஃப் லாங் நம்ம நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வீடுகளில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லார் வீட்லேயும் ப்ரீத்தி மிக்ஸி ஜார் இருக்கும், ப்ரீத்தி மிக்ஸி இருக்கும். அது ரொம்ப வருஷமாக அம்மாக்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அது ஒரு நல்ல ப்ராடக்ட்டுங்கிறனால. நாங்கள் பேனாசோனிக் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஃபஸ்ட்டு இருந்து. ஸோ பேனாசோனிக்கில் தான் எங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இப்போது அதை தான் ஓப்பன் பண்ணி ஜார் எப்படி இருக்குது, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு சின்ன ஜார், ஒரு பெரிய ஜார் 2 வருது. இது வந்து டபுள் சேஃப்டி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. 2 லாக் இருக்குமா இதுலேயும். அதனால் நமக்கு வந்து ரொம்ப சேஃபான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொன்னாங்க. க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்குது. ஏன்னா எங்கேயுமே ரொம்ப குட்டி குட்டி கேப்பாக இருக்கிற மாதிரி இல்லாமல் நல்லா
ஃப்ரீயாக இருக்கனால நல்லா ப்ரஷ் வச்சு சூப்பராக க்ளீன் பண்ணிடலாம். இது வந்து சின்ன ஜார். கெட்டிலுக்கும் வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க, மிக்ஸி ஜாருக்கும் வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. அந்த 1 இயர்க்குள்ளே ஏதாவது ரிப்பேர் ஆகுது அப்படின்னா நம்ம ஃப்ரீயாக சர்வீஸ் பண்ணிக்கலாம் வாங்கின இடத்துலே. இப்போ வந்து அந்த மோட்டாரை வெளியே எடுத்தாச்சு. இப்போ இதை ப்ளக்கில் கனெக்ட் பண்ணி எப்படி அரைக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண போகிறோம். முன்னாடி நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த பேனாசோனிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பல்ஸ் பட்டன் இருக்கும். அடுத்து ஸ்பீட் பார்த்தீங்க அப்படின்னா 1 2 2 இருக்கும். இதில் வந்து 1 2 3 இருக்குது ஸ்பீடு, பல்ஸ் இருக்குது, ஆஃப் இருக்குது. அந்த மோட்டாருமே ரொம்ப சூப்பராக இருக்குது. அதோட டிசைனு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒயிட் கலர் கிடச்சிருச்சு. நாங்கள் வேறு கலர் எதிர்பார்த்தோம், ஒயிட் கலர் தான் அமையுது. சரி, நம்ம ஊரில் இருந்தோம் அப்படின்னா நிறைய கலர்ஸ் நமக்கு கிடைக்கும். இங்கே வந்து மோஸ்ட்லி எல்லாமே ஒயிட்டாக தான் இருக்கும். இப்போது வந்து சின்ன ஜார், இதை வந்து க்ளோஸ் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். அந்த டபுள் சேஃப்டி எப்படி இதாகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம நார்மலாக இருக்கிற கேப் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு அந்த உள்ளே வந்து ஒரு பிளாக் கலரில் ரப்பர் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, கேஸ்கட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி அந்த பெல்ட் மாதிரி இருக்கிறது மட்டும்தான் இருக்கும். இது வந்து எக்ஸ்ட்ராவாக இந்த சேஃப்டி லாக் மாதிரி இருக்குது. டபுள் சேஃப்டி இருக்கிறதுனால நமக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இது எப்படி அந்த மோட்டரில் ஃபிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜாரை வச்சுட்டு இந்த ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு மேலே அந்த லைன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது இருந்துச்சு அப்படின்னா இது வந்து லாக் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ நம்ம ஜாரை வந்து எடுக்க முடியாது. இதே அந்த ஜாரை வந்து மோட்டார்லேருந்து எடுக்கணும் அப்படின்னா ரைட் சைடாக நீங்கள் டர்ன் பண்ணிங்க அப்படின்னா ட்ரையாங்கிள் மீட் ஆகும் இல்லையா, அப்படி இருந்தது அப்படின்னா அது வந்து அன்லாக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். அப்போது நீங்கள் அந்த ஜாரை அந்த மோட்டார்லேருந்து எடுத்துக்கலாம். இப்போது நம்ம ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். அதாவது குஸ்கா ஒரு நாள் நான் பண்ணியிருந்தேன், அன்னைக்கு எடுத்தது தான் இது. இப்போ இது வந்து ஸ்மூத் பேஸ்ட்டாக நம்ம அரைக்கணும். எவ்வளோ ஸ்மூத்தாக அரைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்கள், அந்த குஸ்காக்கான மசாலா சூப்பராக அரைச்சாச்சு. எவ்வளோ ஃபைனாக அரைச்சிருக்குன்னு பாருங்கள், சூப்பராக அரைச்சிருக்கு. அடுத்து கோர்ஸ் பவுடராக அரைக்கணும் இல்லையா, அது எந்த மாதிரி அரைக்குதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். அதுக்காக கொஞ்சமாக மிளகு, கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்து ஒரு பவுடராக அரைக்கணும். அதுக்காக இதை மிக்சியில் ஆட் பண்ணி அரைச்சாச்சு. சூப்பராக அரைச்சிருக்கு பாருங்கள். இது வந்து ஒரு நாள் பால் கொழுக்கட்டை பண்ணியிருந்தேன், அதுக்காக இந்த இது பவுடராக அரைச்சேன். சூப்பராக அரைச்சிருக்கு பாருங்கள். ரொம்ப ஒர்த்தான ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த மிக்ஸி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் வாங்கி பாருங்கள். அதாவது உங்கள் வீட்டில் ரிப்பேராக இருந்தது அப்படின்னா, புதுசாக வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேனாசோனிக் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க.